அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த காலகட்டத்திலே நாம் நம்மை அறியாமல் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் அறிந்தும் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே குறிப்பாக ஈமான் பறிபோகக்கூடிய செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி வாழக்கூடாது என்பதை அழகாக வழிவகுத்து தந்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிவகுத்து தந்ததை போல் வேறு எந்த விதமான மதங்களும் வழிவகுத்து தரவில்லை. தெளிவாக அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலும் ரசூலுடைய வழிகாட்டுதலும் நாம் பெற்றிருக்கின்றோம். இப்படி பெற்றிருக்கிற பொழுது நாம் ஏன் மாற்றார்களை பார்த்து மாற்றார்களுக்கு ஒப்பாக அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று துடிக்குகின்றோம், அவர்களை போல் நாம் செய்ய வேண்டும் என்று துடிக்குகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வருகையாளர்கள், அதற்கு முக்கியமான காரணம் சிந்தனை என்பதை இன்றைக்கு நாம் செய்வதே கிடையாது. ஒரு அறிவாளியினுடைய நல்ல ஒரு திறமை என்ன தெரியுமா? அவருடைய சிறந்த ஒரு ஆற்றல் என்ன தெரியுமா? அவர் இரவு படுக்குகிற பொழுது, அவர் காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை தான் என்னதையெல்லாம் செய்தார், எத்தனை நனவுகளை செய்தார், எத்தனை தீமைகளை செய்தார் என்று கணக்கிட வேண்டும். கணக்கிட்டுக் கொண்டு அடுத்த நாளிலே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்தான் ஒரு சிறந்த ஒரு அறிஞர், சிறந்த ஒரு அறிவாளி. அருமையானவர்களே, வாழ்க்கையிலே 365 நாட்கள் என்பது வெறும் 365 நாட்கள் மாத்திரமல்ல, இறைவன் கொடுக்குகின்ற 365 வாய்ப்புகள். அதை நாம் வாய்ப்புகளாக பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் சிந்தியுங்கள், பார்க்கலாம், நாம் எத்தனை வாய்ப்புகளை பயன்படுத்தி இருக்கின்றோம், எத்தனை வாய்ப்புகளை தூங்கியே அலட்சியமாக கழித்திருக்கின்றோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, முதலாக நாம் இஸ்லாமியர்கள், அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்திருக்கின்றார். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் உங்களுடைய கல்விகளை பார்க்கின்றார், உங்களுடைய தோற்றங்களை பார்க்கவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே நாம் எதை செய்தாலும் லில்லாஹியத்தாக செய்ய வேண்டும், அல்லாஹ்வினுடைய அன்பிற்காக செய்ய வேண்டும். அவருடைய ஈமான் தான் பரிபூர்ணம் பெற்றது என்பதாக ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். எந்த அளவிற்கு ஈமானிலே பரிபூர்ணம் வேண்டும் என்று சொன்னால், அவர் கோபப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக கோபப்பட வேண்டும், அவர் பிரியப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக பிரியப்பட வேண்டும், அவர் எதை செய்தாலும் எதை தடுத்தாலும் கொடுத்தாலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும். நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கட்டும், ஹாப்பி நியூ இயராக இருக்கட்டும், மற்றும் தொடர்ந்து வருகின்ற தமிழர்களுடைய என்று கொண்டாடப்படுகின்ற சூரியனை வணங்கி செயல்படுகின்ற சில கொண்டாட்டங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? நமக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? நாம் ஏன் செய்ய வேண்டும்? மாற்றார்களை போல நாம் ஏன் செய்ய வேண்டும்? இதெல்லாம் நம்மை அறியாமலேயே இறைவனுக்கு நாம் சிற்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், இணை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். யோசிக்க வேண்டும் அருமையானவர்களே. நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்ச்சுகின்றோம், குழந்தைக்கு தேவையானதை எல்லாம் நாம் தான் கொடுக்குகின்றோம். நம்முடைய குழந்தை நம்மை அம்மா என்று அழைக்காமல், அத்தா என்று நம்மை அழைக்காமல், பக்கத்து வீட்டுக்காரரை போய் அப்பா அத்தா அம்மா என்று அழைத்தால் நம்முடைய மனம் தாங்குமா? யோசிக்க வேண்டும் அருமையானவர்களே. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு முன்பதாக, அது எந்த விதமான கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு முன்பதாக, ஹாப்பி நியூ இயரை கொண்டாடுவதற்கு முன்பதாக தயவு செய்து சிந்தியுங்கள். நமது மார்க்கத்தை பந்தாண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றான், நமது மார்க்கத்தை சூழ்ச்சிகள் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நம்முடைய மார்க்கத்தை குலைப்பதற்காக அனைவரும் முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலே நாம் யார் என்பதை நாம் உணர வேண்டும் அருமையானவர்களே. நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே. நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்தால் தான் இவ்வுலகத்தில் வெற்றி பெற்ற மக்களாக நாம் திகழ வேண்டும் அருமையானவர்களே. நீங்கள் கவனித்து பாருங்கள், அன்றைய காலத்தில் யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், மற்ற மதத்தார்கள் எல்லாம் இருந்தார்கள், நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் நெருப்பு வணங்கிகளோடு சேர்ந்து பண்டிகைகளை கொண்டாடினார்களா, கிறிஸ்துமஸை கொண்டாடினார்கள் என்பதை யோசிக்க வேண்டும் அருமையானவர்களே. ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று ஒற்றை வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீர்கள். 25
டிசம்பர் 25 இருந்து ஜனவரி 1 வரைக்கும் நியூ இயர் வரைக்கும் அதிகமாக என்ன தவறு நடக்கிறது தெரியுமா? மதுவும் மாதுவும் நடக்கிறது. அங்கு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு தெருவா மாநாடு போட்டு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த 6 தினங்களில் அதிகமாக மதுவும் மாதுவும் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய தோழர்களை யாரை வேண்டுமானால் பின்பற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய வழிமுறைகள் இருக்கிறதா? ஹாப்பி நியூ இயரை கொண்டாடினார்களா? கிறிஸ்துமஸை கொண்டாடினார்களா? மற்ற தமிழர் என்று சொல்லக்கூடிய மக்கள் தினங்கள் எல்லாம் கொண்டாடினார்களா? அருமையானவர்களே, சிந்தித்து செயல்படுங்கள். நமக்கு தேவையானது, நம்முடைய உள்ளத்திற்கு பாதுகாப்பானது இஸ்லாம் தான். இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எந்த ஒரு நிலையும் விட்டுக் கொடுத்து விடக்கூடாது. நம் ஈமானிற்கு பங்ககம் விளைவிக்கக்கூடிய எந்த செயலையும் சமய நல்லிணக்கம் என்ற அடிப்படையை நாம் செய்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாற்றார்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்ததை செய்பவன் ஒருவரும் சமத்துவத்தை பேணிவனாக கருதப்பட மாட்டான். வெறுமனே இன்றைக்கு வேண்டாம் இவர்கள் வேண்டால் சொல்லிக் கொள்ளலாம் ஓடிய, ஆனால் சமத்துவம் பேணுதல் என்பது அவனுக்கு துன்பம் ஏற்படுகிற பொழுது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவனுக்கு கஷ்டம் வருகிற பொழுது அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அவனுடைய வணக்கத்தை அவன் செய்கிற பொழுது அவனை நாம் தடுக்க கூடாத ஒழிய நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது அடிப்படையில் அருமையானவர்களே யோசிக்க கடமை பெற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தர் புரிவானாக. நம்முடைய இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. இஸ்லாமிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.